வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கும்ப லக்னத்திற்கு செவ்வாயினுடைய சுயசார பலன்கள் 18 நாட்களுக்கு மார்ச் 7 முதல் மார்ச் 24 வரை செவ்வாய் கிரகமானது மகர ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல அவிட்ட நட்சத்திரத்துல பயணிக்கிறாங்க. அதற்கான பலன்கள் தான். இப்ப கும்பத்துக்கு முதல் 9 நாட்கள் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாரு. அதுக்கடுத்து 9 நாட்கள் லக்னத்துக்கு வந்துடுவார். இந்த 12ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு கொஞ்சம் செலவு சார்ந்த விஷயம், அலைச்சல் திருச்சல்னு எடுத்துக்கணும். லக்னத்துக்கு வரும்போது நல்ல சுயபலத்தை பெருக்கும், நம்முடைய அறிவு, சிந்தனை, செயல்திறன் அதிகரிக்கும். அதன் மூலம் நம்மளுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல எடுத்துக்கலாம். அப்ப இந்த 12ஆம் இடம் என்பது ஒன்லி செலவு மட்டும் இல்லை, ஆராய்ச்சி. இப்போ சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு, சிபிஐ ரெய்டு, இதெல்லாம் 12ஆம் இடம் தான். அதே போல் மறைமுகமான சில பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, இதுவும் 12ஆம் இடம் தான். ரகசிய செயல் திட்டங்கள்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த விதத்தில் செவ்வாய் பலப்படுறாரு. அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு தங்களுடைய ஜனன ஜாதகப்படி செவ்வாயினுடைய ஒரு யோகம் நமக்கு பணம், தொழில், சர்வீஸு சார்ந்து இயங்கக்கூடிய கிரகமாக இருந்தால் அவங்க பார்க்குற வேலையில் இது புகழ கொடுக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஜனன ஜாதகத்திலேயே செவ்வாய் கிரகமானது 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக வந்து விட்டால் இந்த 12ல் செவ்வாய் வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடம் என்பது லக்னத்துக்கு கஷ்டம்தான். லக்னம் என்பது எதையாவது ஒன்று இழக்கிறதுங்கிறது தான் 12ஆம் இடம். தன்னைத்தானே வருத்திக்கிறது, இடம் விட்டு இடம் போகிறது, திடீர் தண்டனைகள், இதெல்லாமே 12ஆம் இடம். அப்போ இந்த செலவுகள்லையும் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி நமது ஜனனஜாதத்தில் செவ்வாய் வீக்காக இருந்தால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் மற்றும் ரகசிய உடன்படிக்கைகள், பிரயாணங்கள், இதுல எல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. 12ஆம் இடம் பிரயாணத்தையும் பிடிக்கும். அதே போல நம்முடைய கும்ப லக்னத்திற்கு செவ்வாய் என்பவர் 10ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி. இந்த 3ஆம் இடம் என்பது மனசு, அறிவு. 10ஆம் இடம் என்பது நம்முடைய தொழில் ஸ்தானம். அப்பேற்பட்ட தொழில் ஸ்தானத்தினுடைய தாக்கத்தை அங்க 12ஆம் இடத்துல வெளிப்படுத்துறதுனால மூலதனம் போடுறதுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணும்போது அது பாசிட்டிவா இருக்குதா அப்படிங்கிறது தன்னுடைய ஜனன ஜாதகத்துல பார்த்துட்டு இந்த மூலதனம் பண்ணும். அந்த மூலதனம் என்பது தொழில் விரிவாக்கத்துக்காகவும், தொழிலை அடுத்த ஃபீல்டு அல்லது இன்னொரு தொழிலை சேர்த்துக்கிறதாகவும் அது அமையும். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு வேற வேலையில ஜாயின் பண்றது, அந்த மாதிரி சில சிந்தனைகள் ஓடும். இது எல்லாமே வெளிநாடு வேலை, எல்லா வேலையாக இருந்தாலும் கூட இந்த செவ்வாயினுடைய பலவீனத்தை பொறுத்து நம்மளுக்கு அது அமையும். எப்படி இருந்தாலும் 12ஆம் இடம் என்பது நமக்கு சஞ்சலம், விரயம், செலவுகள் மற்றும் நம்மளை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு புரிஞ்சுக்கணும். அதே பிற்பகுதி 9 நாட்கள் லக்னத்துல வந்துடுறபடினால அந்த டைம் நமக்கு சுய சிந்தனை மேலோங்கும், நம்முடைய அறிவு டெவலப் ஆகும், நம்முடைய துணிச்சல் அதிகமாகும், தன்னம்பிக்கை அது கூடும். அப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக முடியும். அப்போ உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் நன்றாக இருக்கும். இப்போ ஆண் பெண் வரம் பார்க்குறாங்க கல்யாணத்துக்கு, அதுக்கெல்லாம் வீட்டுக்கு சுபகாரியங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். பூர்வீகம் சார்ந்தது, தந்தை வர்க்கம் சார்ந்தது, சகோதரி வர்க்கம் சார்ந்தது, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், இது எல்லாத்துக்குமே பிற்பூரில் நன்மைகள். நம்ம லக்னத்துக்கு செவ்வாய் வந்துடுறது, அதனால ஒரு இன்பத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் வழி குதூகலம், இப்போ கலைகளில் மேம்பாடு, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறோம், உயர்கல்வி படிக்கிறோம், அதில் வரக்கூடிய மேன்மைகள் இதெல்லாம் கிடைக்கும். இது போக நமக்கு செவ்வாய் கிரகத்தை எப்படி இயக்கலாம் அப்படின்னா, செவ்வாய் கிரகம் என்பது சிவப்பு நிறம். தேவதை பழனி முருகன் க்ஷேத்திரம், வைத்தீஸ்வரன் கோயிலும் க்ஷேத்திரம். செவ்வாயினுடைய ரத்தினம் பவளம். செவ்வாயினுடைய நம்பர் லக்கி நம்பர் 9ஆம் நம்பர். இதையெல்லாம் கூட நம்ம
பயன்படுத்த செவ்வாய் கிரகத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்கலாம். செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் 3. அந்த நட்சத்திரங்களையும் நம்ம இயக்கலாம். அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வன்னி மரம் தான் அதுக்கு விருட்சம். அஷ்ட வசுக்கள் தான் தெய்வங்கள். சிங்கம் படம் வச்சுக்கலாம். பொன்வண்டு தான் பறவை. தவிட்டு கூட்டம் தான் வடிவம். ஸோ இது மாதிரி எல்லாம் நம்ம அந்த நட்சத்திர குறியீடுகளை இயக்கலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரம் அப்படின்னா சோமாஸ்கந்தர் தான் தெய்வம். சிவன் கோயிலில் இருக்கிற சோமாஸ்கந்தர் சன்னதியில் போய் வழிபட்டு வரலாம். அதே போல் கருங்காலி யூஸ் பண்ணலாம். மிருகசிரீஷத்திற்கு விருட்சம் வந்து கருங்காலி. கட்டையாக யூஸ் பண்ணலாம், மணிமாலைகளை யூஸ் பண்ணலாம். நர்சரியில் அந்த செடியை வாங்கி வளர்க்கலாம். அதே போக சாரை பாம்பு, பறவை வந்து கோழி, இதெல்லாம் மிருகசிரீஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சித்திரை நட்சத்திரத்துக்கு வில்வ மரம் வந்து யூஸ் பண்ணலாம். வில்வ மரம் இருக்கிற இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். சித்திரை நட்சத்திரத்திற்கு விஸ்வகர்மா தான் தெய்வம். புலியினுடைய படம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். மரங்கொத்தி பறவை, ஜவுளி கடைக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தினுடைய குறியீடுகள். அப்ப கிரகத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், நட்சத்திர குறியீடுகளையும் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய பொது பலன். இப்ப நமது ஜனன ஜாதகத்துல நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல 12 பாவத்துக்கும் அதிகாரிகளை கண்டுபிடிக்கணும். அதாவது உப நட்சத்திரங்கள். அதுல வந்து செவ்வாய் வந்து 2, 6, 10 பாவங்களுக்கு வந்தா தொழிலை வளர்க்குற கிரகம் நமக்கு நன்மை செய்யறவர்னு அர்த்தம். அதுல வந்து 8, 12க்கு தொடர்பு வந்து செவ்வாய் வந்துருச்சுன்னா நமக்கு செவ்வாய் தீமை செய்யறவர்னு அர்த்தம். இதையெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணிட்டு தான் நம்ம இந்த பலன்கள்ல இந்த ஆக்டிவேஷன் பண்றது, நட்சத்திர குறியீடுகள், தெய்வங்களை வணங்குறதுலாம் பண்ணணும். 8ஆம் பாவ 12ஆம் பாவ கிரகம் நமக்கு நன்மை செய்யாதுங்கும் போது அதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணக்கூடாது. அதுக்குண்டான குறியீடுகளை எல்லாம் இயக்கக்கூடாது. இப்படி நம்ம ஒரு கிரகம் வந்து நட்சத்திரத்தின் பலனை தான் தருகிறது அப்படிங்கிறது தான் ஜோதிட உண்மை. அப்ப செவ்வாய் கிரகம் இந்த 18 நாட்கள்ல முற்பகுதி 9 நாட்கள் நமக்கு சில சிரமங்களும் விரயங்களும் இருக்கும் என்றும், பிற்பகுதி 9 நாட்கள் நமக்கு தன லாபங்கள் ஏற்படும், சர்வீஸில் வளர்ச்சி உண்டாகும், தொழில் பலம் பெருகும். செவ்வாயினாலே பூமிகாரகன், விவசாயம், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், காவல்துறையில் வேலை பார்க்கறது, ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறது, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள், இது எல்லாமே அமையும். அதையெல்லாம் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இட தொடர்பு செவ்வாய் இருந்தால் இது மாதிரியான தொழில் ரீதியாக நமக்கு அது நன்மைகளை செய்யும். இப்படி ஒவ்வொரு கிரகமும் தான் செல்லக்கூடிய நட்சத்திரத்துல, சொந்த நட்சத்திரத்துல வரும்போது மட்டும் அது வந்து சுயபலம் பெறுகிறது. சுயசாரம் என்பது அதுக்குத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த வகையில இந்த 18 நாட்கள்ல இந்த விஷயங்கள்ல கவனித்து பயணம் செய்யுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.